ஒரு வருஷம் ஆச்சு இந்த விழாக்கு வந்தோம். தாங்களாம் வந்து இவ்வளோ உணவெல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இது ஒரு தனிப்பட்ட எங்கட விழா இல்லை. புட்டு மிக்ஸ் புட்டு, கடலைக்கறி, தமிழ்நாட்டு கடலைக்கறி. பரதம் கற்கும் மாணவர்களுக்கான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக இருந்தது. உணர்விக்கும் நம்மை தூய செய்யும் சாம் weiter செய்யும் செய்யும் சாம் செய்யும் நல்லா இருந்து நீங்க உண்மையிலேயே சிறப்பாக இந்த சின்னஞ்சிறுகள் வந்து முன்னின்று செய்யும் போது நல்ல சந்தோஷமா இருக்கு. இது போல ஒவ்வொரு வருஷமும் இதை விட இந்த விளக்கு ஸ்பெஷலி நீ ஒவ்வொரு வருஷம் மைல் ஸ்குவாட்டுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழ் ஆலயத்தில் பாடசாலையில் வாணி விழா வெகு சிறப்பாக நடந்தது. அங்கே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான அந்த சிறப்பு பூசை நடைபெற்றது. இன்று அதே பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களின் நடன குழு, நடனம் பயிலும் மாணவர்களின் பூசை இங்கே நடைபெறுகின்றது. நேற்றைய தினம் அந்த இடத்திலேயே நாம் இதை செய்திருக்கலாம். ஆனால் நேற்றைய தினம் நடன ஆசிரியர் வேறொரு நிகழ்விலே பங்கு கொள்ள வேண்டியதனால் அந்த நிகழ்வு இன்று இந்த இடத்தில் நடக்கின்றது. இன்று எல்லோரும் வருகை தந்திருக்கும் நேரத்தில் தமிழாலய நிர்வாகி இங்கே வருகை தந்திருக்கின்றார். உங்களை எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் இன்றைக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார். அதோடு இணைந்து ஜாசோக்கா எல்லாருக்கும் தெரியும், அவர்களும் இன்று ஒரு சீஃப் கெஸ்ட். மற்றும் குணநாயகம் மன்னன் அவர்களும் கூட இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார். முதலில் அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த பூசையை ஆரம்பிப்போம். முதலில் இந்த ஈழவாணியின் படத்திற்கு ஆசிரியை, நடன ஆசிரியை மாலை போட போகின்றான். போட்டு இந்த பூசையை ஆரம்பிக்க போகின்றான். இந்த மாலையை கட்டினதையும் நான் சொல்லத்தான் இப்போது மாலை கட்டி பழகி கொண்டிருக்கிறார் எங்களுடைய நினிதா அவர்கள். இன்று தான் அந்த மாலையை கட்டி போட வேண்டும். முதலில் போட்டுவிட்ட சிவன் கோயிலுக்கு இப்பொழுது இன்றைய வாணி விழாவிலும் அந்த மாலையை போட வேண்டும் என்பதற்காக அந்த மாலை கட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மாலை போடும் நிகழ்வு நடைபெறும். இந்த நேரம் மங்களங்களை பேசி இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கட்டும். நமது தமிழ்நாடு நிர்வாகத்தில் அவர்களை அழைத்துக் கொண்டு மற்றும் அக்காவை அழைத்துக் கொண்டு மற்றும் அனைத்து நடன பிள்ளைகளின் பெற்றோர்களும் இன்றைய விளக்கை கொளுத்தி இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம்.
மைல் ஸ்கவுட்டுக்கான இந்த நடன குழுவினருக்கு அவருடைய பெயரோடு ஒட்டிய மைல், இந்த மைல் விளக்கை ஆசிரியர் அவர்களும் மற்றும் எமது புனநாய மன்னன் அவர்களும் வந்து கொளுத்தி வைத்தார். இந்த ஃப்ளாக் ஸ்பெஷலி ஒவ்வொரு வருஷம் மைல் ஸ்குவாடுக்கு பக்கத்தில் சர்ச் மணியும் அடிக்குது. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மறந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அங்கமும் பேதமும் ஓதும் நால்வர் அந்தன நாளும் அடிபரவ மங்குள் மதி தவள் மாடவீதி மருகனிலாவிய மைந்த சொல்வமல்கும் சீர்கொள் சங்காட்டும் குடியதனொழிந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாளன் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராடுடர் வெண்ணாமரை கன்றி நின்பதன் தாங்கதன் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலாவல்லியே. துன்னருட்கடலிக்கும் பருவப்புண் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடலூர் கடலும் தேர்க்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவின் என்று ஆவல்லியே. நெடுந்தால் கமலத்து தஞ்ச
முக பிரம்மன் ஆகி சரஸ்வதியே வெண் தாமரை அமுதம் பூமியே நெல்வினை மீட்டும் தருணியே பற்பல கலைகள் கற்பிக்கும் கலைவாணியே நெட்டனம் செய்தவனே உன் பற்பாதம் பணிந்ததவே வண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி வண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி எந்த எண்ணம் எல்லாம் உன் பதமே காமாட்சி வண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி எந்த எண்ணம் எல்லாம் உன் பதமே காமாட்சி வண்ண முத பூங்கொடிய உனதாட்சி வண்ண முத பூங்கொடிய உனதாட்சி கண்ணனின் சோதரியே விசாலாட்சி கண்ணனின் சோதரியே விசாலாட்சி வண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி எந்த எண்ணம் எல்லாம் உன் பதமே காமாட்சி சோம சுந்தர மகிழும் காம சுந்தரி நீயே தாமரை மலர் பாதம் தந்தருள்வாயே சோம சுந்தர மகிழும் காம சுந்தரி நீயே தாவரை மலர் பாதம் தந்தருள்வாயே புமையிலும் நான் மயிலும் போற்றம் மீனாட்சி புமையிலும் நான் மயிலும் போற்றம் மீனாட்சி பாமலர்கள் பாடிடவே பரிந்தருள் தருவாயே புமையிலும் நான் மயிலும் போற்றம் மீனாட்சி பாமலர்கள் பாடிடவே பரிந்தருள் தருவாயே வண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி எந்த எண்ணம் எல்லாம் உன் பதமே காமாட்சி வண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி எந்த எண்ணம் எல்லாம் உன் பதமே காமாட்சி தேவி கலைவாணி தீர்த்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட தேவி அம்மா மாணிக்கவே நேடும் மாதேவி கலைவாணி தீர்த்தமிழ் இந்த திறமையை நாம் சொல்ல வேண்டும் என்னவென்றால் அண்மையில் ஒரு போட்டி நடந்தது தில்லானா என்ற ஒரு நடன போட்டி. அந்த போட்டிக்கு சென்று இவர்கள் அந்த மோதிய குழுக்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் மோதியது சிங்கங்களோடு, ஆனால் தாங்கள் சிறுத்தைகள் என்பதை அங்கே நிரூபித்து வந்திருக்கின்றார்கள். 3வது இடத்தை பெற்று 11 குழுக்களுக்குள் 3வது இடத்தை பிடிப்பது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல. ஆனால் அந்த இடத்தில் 3வது இடத்தை தட்டி கொண்டார்கள். உண்மையிலேயே நாங்களே பயந்து கொண்டுதான் இருந்த நாங்கள் இவர்கள் எப்படி வெல்ல போகின்றார்கள். 2 ஆண்டுகள் தான் என்று இந்த நடன நிகழ்வு துவங்கியே இன்று 2வது ஆண்டு நடைபெறுகின்றது. இந்த 2 ஆண்டுகளுக்குள் இவர்கள் தமது திறமைகளை எப்படி அந்த அரங்கிலே காட்டப் போகின்றார்கள், இவர்களை எப்படி தயார் பண்ணி கொண்டு போக வேண்டும் என்பதில் அந்த பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்களும் உழைத்த உழைப்பு ஒரு பெரிய ஒரு உழைப்பு. ஆனால் அந்த உழைப்புகளும் தாங்கள் அந்த இடத்திலே தாக்கு பிடித்து சிறுத்தைகள் நாங்கள் 3ஆம் இடத்தை தட்டி கொண்டோம் என்ற ஒரு வீரத்தோடு வந்தார்கள். இது போகுமுக்கும் இந்த போகும் தமிழாலயத்துக்கும் தான் இந்த பாராட்டுகள் கிடைக்கும். ஏனென்றால் அந்த இடம் அந்த 1வது இடத்திற்கு வந்தவர்கள் ஆசிரியர்கள் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த உலகம் பூரா சுத்தி வருகின்ற ஆசிரியர்கள். 2ஆம் இடம் அதை நான் சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் அது ஒரு தனி நடனத்திற்கு அந்த 2ஆம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இல்லையே இவர்கள் 2ஆம் இடத்தை எட்டி பிடித்திருப்பார்கள். அந்த ஆசிரியர்களின் திறமைக்கு இன்று எமது ஆசிரியர் புதியவர் தான். ஆனாலும் அந்த பழைய ஆசிரியர்களுக்கு முன்னாலே
அந்த நடனத்தை வெற்றி பெற்றது உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மாணவர்கள் மேலும் மேலும் நடனம் மட்டுமல்ல கல்வி பாடல் என்று பார்த்தீர்கள் எப்படி பாடுகின்றார்கள் என்று. இன்னும் பல திறமைகள் இருக்கின்றது இவர்களிடம். அந்த திறமைகளை நாம் இப்படியான இடங்களில் நாம் பிள்ளையோ சரியோ கொஞ்சம் தான் தெரிஞ்சாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த இடத்தில் பாடுங்கள், நீங்கள் மேலும் மேலும் பெரிய இடங்களில் பாட போகலாம், பயப்பட தேவையில்லை. நாங்கள் தான் உங்களுடைய அப்பா அம்மா நாங்கள் தான் இருக்கின்றோம், நீங்கள் பாடலாம். இப்போ இந்த பூசை முடிந்தது யார் பாடுவீர்களோ அவர்கள் எல்லாம் வந்து பாடலாம். நன்றி.
Yeah.
Dimmi, 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 bam. Okay, ധ്യാനശ്ലോകം. Alle zusammen. Auf die Plätze, fertig, los. Angikam Bhuvanam Yashya Vachikam Sarva Varmayam Ahatyam Chandra Tarari Tam Numesh Satvikam Shiva Yum, ta, say, yum, tam. Say, 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 hot, say, hit, say, hot, say, hit. Say hot, say hot, say dimmi, 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 say this, say this, say. Okay? Yum, up, say, yum, tam, weiter. Say yum, say yum, tam. 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 Okay. புட்டு மிக்ஸ் புட்டு, கடலைக்கறி, தமிழ்நாட்டு கடலைக்கறி, இந்த மாங்காய் எல்லாம் போட்ட கடலை, அவல், குக்கை, கடலை, இது என்னப்பா குலசாதம், வடை, சம்பல், என்னது அது ஒரு விதமான புளிச்சாதமா? ஓகே. எந்த வீடியோ பார்த்து தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க, சந்தோஷமா இருக்கு. இப்போ 2 வருஷம் ஆயிட்டா? ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ எப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, சந்தோஷமா? ஏன் இப்போ இன்றைக்கு எப்படி நவராத்திரி இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்ல மேடம். உங்களை மாதிரி நிறைய பேர் இப்போ வந்திருக்கிறாங்க, என்ன சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து இப்படி ஜாயின் பண்ணா நல்ல விஷயம் தானே. சரியா, சந்தோஷமா. ராத்திரி இன்றைக்கு எல்லாரும் பல வீட்டு சாப்பாட்டோட இன்றைக்கு நல்லபடியாக நடந்திருக்கு நவராத்திரியில். நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் என்ன மாதிரி? வணக்கம். இந்த யூடியூப் வாசிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் உண்மையிலேயே சிறப்பாக இந்த சின்னஞ்சிறுவர்கள் நடனத்தை ஆரம்பித்து சலங்கையை காட்டி சிறப்பான எங்களோட சைவ பரிவாரத்தை ஊக்கி நின்றது மிக நல்ல ஒரு விஷயம். எல்லா இடங்களிலும் இப்படி நடந்தால் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஒன்று கூடல் பிள்ளைகள் ஒழுங்கீனங்கள் எல்லாம் நீட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் என்ற ஒரு என்னுடைய கற்பனை. உண்மை, நல்ல விஷயம். நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம் எல்லாருக்கும். நான் கூட ஜெகன். என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையில வந்து எல்லா பெற்றோரும் வந்து இந்த நிகழ்வுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையோட வந்து எல்லாரும் ஒரு விதவிதமான சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். எல்லா சாப்பாடும் அந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி. முதல்ல உண்மையில வந்து இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு பெற்றோரும் வந்து முன்னின்று செய்யும் போது நல்ல சந்தோஷமா இருக்கு. இது போல ஒவ்வொரு வருஷமும் இதை விட பெருசா நடக்கணும் என்று என்னுடைய மனசார நான் வேண்டுகிறேன்.
நன்றி. இந்த பல பெற்றோர்களோட ஆதரவுடன் இன்றைக்கு வடிவான வந்திருக்கு. உங்களோட கருத்தரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக எல்லா பெற்றோருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த பெற்றோர்கள் தாங்களாகவே இவ்வளவு உணவெல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இது ஒரு தனிப்பட்ட எங்கட விழா இல்லை. அந்த பெற்றோர்கள் தங்கண்ட விழாவாக கொண்டாடுறது தான் அது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்று எல்லா பெற்றோர்களும் ஒற்றுமையாக ஒன்றாக நின்று ஒன்றாக இப்படியான விழாக்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது இன்றைய இந்த வாணி விழாவில் ஏதோ ஒரு வேண்டுகோளாகவும் நினைக்கின்றேன். சூப்பர் இந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா செய்தார்கள். நன்றி எல்லா பெற்றோருக்கும் நன்றி. பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகி வந்திருக்கிறார். நன்றி மோனாக்கா. அப்படி இருப்பீங்கள்? வணக்கம் சங்கர், நான் நலமாக இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருக்கிறீர்கள். நலமாக இருக்கிறேன். இன்று நடைபெற்ற வாணி விழா நிகழ்வில் தமிழாலய கலை வகுப்பின் ஒரு அங்கமாக பரதம் கற்கும் மாணவர்களுக்கான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக இருந்தது. தமிழாலயத்தில் கல்வி பயின்று நடன ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் செல்வி பிரவீனா ரவீந்திரனை நிர்வாகம் சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இங்கே கல்வி கற்கும் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு இங்கே நடனம் பயிர வந்திருக்கிறார்கள். அது மிகவும் வரவேற்புக்கும் சிறப்புக்கும் உரியது. ஏனைய மாணவர்களும் இதுபோல நடன வகுப்புகளில் இணைந்து தங்கள் கலை திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்று எல்லாரிடையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நவராத்திரி காலத்துல எப்படி உணர்றீங்க? எப்படி இருக்கு? வணக்கம் சங்கர். முதல்ல இந்திய நவராத்திரி விழா இங்கே சிறப்பாக நடந்தது. தமிழாலய கலை வகுப்பு, அதாவது நடன மாணவர்களுடைய நவராத்திரி பூசை, அதாவது முத்தேவிகளுக்கும் 9 இரவுகள் நாங்கள் விழா எடுப்போம். அதிலும் சிறப்பாக சரஸ்வதிக்கு, கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி, கலைகளுக்கு அதிபதியான சரஸ்வதிக்கு இன்றைய நாளிலே நாங்கள் இங்கே பூசை வழிபாடுகளை செய்து வணங்கி இருக்கின்றோம். சிறப்பாக இருந்தது. இளையோர் ஆசிரியர் அவரோடு இணைந்து எங்களுடைய ஆசிரியர் குலாம் அவர்களோடு பெற்றோர்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பாகவே செய்திருந்தோம். சிறப்பாக இருந்தது. உணவுகளும் சிறப்பாக இருந்தது. நன்றி. இந்த மாதிரி என்ன ஃபீல் பண்றீங்க? இன்றைக்கு எப்படி இருக்கு இந்த நவராத்திரி விழா? இந்த விழா பங்கு கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த விழாவில் நடன ஆசிரியை நாங்கள் தோளில் சுமந்து தாளாட்டி வளர்த்த பிள்ளை, அந்த பிள்ளையின் வளர்ச்சியை கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த விழாவில் இதுபோல சிறப்பாக செய்வதற்கு இந்த அரங்கத்தின் பெற்றோர்கள் காட்டிய உற்சாகம், இங்கே கொண்டு வந்து தந்த சிறப்பான சிற்றுண்டிகள் அனைத்தையும் சாப்பிடும் பொழுது மிகவும் நன்றாக இருந்தது. நான் இந்த ஆசிரியையின் சகோதரர்கள், அவர்களும் நல்ல ஆசிரியர்களாக வருவார்கள். தமிழகத்திலே திருவாங்கூர் சகோதரிகள் லலிதா, பத்தினி, ராகினி என்பவர்கள் கொடிகட்டி பறந்தது போல் போகும் நகரிலே போகும் சகோதரிகளாக இவர்கள் கொடிகட்டி பறக்க வாழ்த்துக்களை கூறி இது போன்ற நிகழ்வுகள் மேலும் நடக்க இனிமையான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.